கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. நாளை மற்றும் சனிக்கிழமையன்று தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும், கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.